இங்கே பாருங்களேன், என்னமோ அவங்க வீட்டு பொருளில் போடுறதுக்காகவே இந்த இடம்லாம் இருக்கிற மாதிரி என்னமோ வந்து அசால்ட்டாக போட்டுட்டு போயிருக்கு. இங்கே பாருங்களேன், நுங்கு பிஸ்னஸ்ஸு, மாங்காய் பிஸ்னஸ்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னமோ அவங்களுக்கு சொந்த இடம் மாதிரி போட்டு போயிடுவாங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு மாதத்துக்கு அப்புறம் நானும் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பார்க்குவேன். சுத்தமாக மனசே கேட்காது இதெல்லாம். இதில் இது வேறு, பிளாஸ்டிக் வேறு. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான பிளேஸில் இவங்க ஏதோ ஒரு இது மாதிரி வந்து போட்டு போகிறது. இதெல்லாம் எத்தனை வருஷம் இங்கேயே. இங்கே பாருங்களேன், இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை, என்ன இலவ தெரியல இது. இதுவே அவங்க வீட்டு பக்கம் யாராச்சும் ஒரு குப்பை போட்டிருந்தா இது என்னடா உனக்கு என்ன நான் வாங்கி வச்ச ஒரு இடமாடான்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்க, இல்லை ஹைவேவா இல்லைன்னா குத்தைக்கு இது விடுறானுங்களா எனக்கு தெரியல அவங்களுக்கெல்லாம். இந்த இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்லேருந்து கொஞ்சம் முன்னாடி குப்பம் ரூட்டு இது. இந்த லொக்கேஷன் தான் பாருங்கள். சொல்கிறது எங்கே, அங்கே பாருங்கள், அதே தான் அங்கேயும் இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மொத்தமாக இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறது இந்த இடத்துல. ரொம்ப அழகான பிளேஸ் இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடமே. வண்டியில் போகும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 4 monthsல இருந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணுறானுங்க. இந்த மாங்காய் சீசன்லேருந்து எப்போவுமே இப்படி தான் நடக்கும் போலங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருங்க, அங்கே முன்னாடி இன்னும் கொஞ்சம் கூட நிறைய போட்டிருப்பாங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காகவே பொறுமையாக ஓட்டிகிட்ருக்குற வண்டி. வெஹிக்கிள்ஸ் எதுவும் அதிகமாக ஒன்றும் வரல. நல்லா பாருங்கள், என்ன இதெல்லாம் பாருங்கள், மொத்தம் எவ்வளோ போட்டிருக்கிறாங்க சொல்லி. இங்கிருந்து அங்கே முன்னாடி வரைக்கும் இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகான ஒரு பிளேஸ் தெரியுமா அது. என்ன இதெல்லாம் உங்களுக்கு. இந்த நான் ஒன்று கேட்டுக்கிறேன், இந்த காய்கறி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பல பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் வண்டியில் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசு உறுத்துறதில்ல. பின்ன அதனால தானே இப்படியெல்லாம் போட்டு போகிறீங்க நீங்கள், இல்லையா? பாருங்களேன், இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நடக்குது தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இந்த சைடில் போட்டு வைக்கிறாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இங்கே போட்டு வைக்கிறாங்க. எப்போது இது கெட்டு போகிற பழம், மாங்காய் பழம், தக்காளி பழம், ஏதோ ஒன்று எல்லாத்தையும் வந்து போட்டு போயிடுறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சைடில் இருக்கிற இங்கே நல்லா பாருங்கள், இங்கே நிறைய குரங்கு இருக்கும். அழகழகான குட்டி குட்டி குழந்தைங்க நிறைய. என்ன பண்ணும், பசிக்கு ஏதோ போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இப்படி கிராஸ் பண்ணி இப்படி போகும் பாருங்கள். வெஹிக்கிள்ஸ் போயிட்டே தான் இருக்கும் இங்கே, சரிங்களா? நானே கண்ணால் பார்த்துருக்குறேன். நிறைய இங்கே ஆக்சிடெண்ட்டும் ஆகுது, குரங்குங்களுக்கும் அடிபடுது. அது பழங்களை சாப்பிட போகுது. ஏன் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியுதையா? இந்த பல பிஸ்னஸ் பண்ணுறவங்க எந்த காய்கறிகள் எந்த இலவும் சரி, நீங்கள் அழகாக பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க, மனசு சந்தோஷமாக தானே போகிறீங்க. லாஸ்ட்டில் இங்கே கொண்டு வந்து இப்படி போட்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குதா? சொல்லுங்களேன். தயவு செஞ்சு விட்டுருங்க. தயவு செஞ்சு வேறு எங்கேயாச்சும் போய் கொட்டிக்கோங்க. இல்லை நிஜமாக, இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான், நம்ம வீட்டுக்கிட்ட யாராச்சும் போட்டுட்டா, ஏதாவது குப்பை கொஞ்சம் போட்டுட்டா கூட, என்ன இதுக்கு தான் நான் கட்டி வச்சுருக்கேன் வீடு, நீங்கள் கொட்டுறதுக்கு தான் வீடு கட்டி வச்சுருக்கேன். அப்போ இதை மட்டும் என்னங்க இது சொல்லுங்கள் பார்க்கலாம். இது நம்ம இடம் தானே, சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி தான் நாய்க்குட்டி ஒன்று அடிபட்டு சைடில் விழுந்துட்டு இருந்தது. அது கூட அப்படியே ரோட்டில் இந்த பக்கம் இருந்து எடுத்து அப்படியே போட்டு போயிடறாங்க. யாரும் போட்டுள்ள போல, நான் எடுத்து அந்த பக்கம் சைடில் போட்டுட்டு, அது எப்படி ஆக்சிடென்ட் நடந்ததோ அது சம்திங் வேறு. இந்த மாதிரி நிறைய நடக்குது. இப்படி இதில் மெயின் என்னென்னா, இந்த மாதிரி
ரொம்ப உள்ளே இருக்கிற மவுண்டைன் ஹில்ஸோ ஏதோ ஒரு பிளேஸில் இப்படி நடக்குதுன்னா மொத்தம் ஓவராலாக எல்லா பிளேஸ்லையும் எல்லா தமிழ்நாடு பிளேஸ்லையும் எப்படி நடக்கும்? யோசிச்சு பாருங்கள். தயவு செஞ்சு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்ம நேச்சரை காப்பாற்றுறமோ இல்லையோ இயற்கையை, அது அதுக்கு தெரியும். நம்ம அதை அசுத்தம் பண்ணாமல் இருந்தால் போதும், அழுக்கு பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ தான் நம்மளும் நல்லாயிருப்போம், நம்ம குடும்பமும் நல்லாயிருப்போம், எல்லாருமே நல்லாயிருப்போம். இதில் முக்கியமாக விலங்குகளும் சம்மந்தப்பட்டிருக்கு. அதை ஃபஸ்ட்டு மனசில் நினச்சி பாருங்கள். நீங்கள் கொட்டிட்டு போயிடுறீங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்குறது கிடையாது. அது யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு. எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பொருளாக இருந்தால் நம்ம யோசிக்கிறோம், அது நடக்கிறது தானே. தயவு செஞ்சு மட்டும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அப்போவே. என்னென்னா, நம்ம ஊரில் இந்த பிராய்லர் கடை வச்சுருக்கிறது அவங்களாம் என்ன திரும்ப பண்ணுவாங்களா, கரெக்டாக வேஸ்டேஜெலாம் அவங்களும் இப்படி தான் நம்ம ஊர் ஏரியிலையோ ஏரி கரை ஓரத்துலையோ போட்டு போயிடுறது. என்னையே அதெல்லாம் அவன் ஊரில் ஏரி தண்ணி இருக்கிறதே பெரிய விஷயம். தண்ணி இருக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி கலீஜ் நிறைய இருக்குது. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகான பிளேஸில் தான் நல்லா பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிளேஸில் இருந்து முன்னாடியிலேருந்து ஆரம்பிக்கிறானுங்க. என்ன பண்ணலாம்? அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அவங்க தான் பண்ணணும். கொட்டக்கூடாது.